ஹலோ டிடி ஃபேமிலி, உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு நான் எந்த விதமான ஃபேக்டை பற்றி பேச போகிறது கிடையாது. எந்த விதமான ஒரு உண்மை சம்பவத்தையோ இல்லாட்டி ஒரு டீகோடிங் விஷயத்தை பற்றியோ பேசுறது கிடையவே கிடையாது. இன்னைக்கு என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ ஒரு டிலே இல்லாமல் அடுத்தது வீடியோக்குள்ளே போயிடலாம். திஸ் இஸ் டீகோடிங் தமிழன், நம்மொழியில் நமக்கா. ரைட், ஃபஸ்ட்டு நான் இந்த மாடுலேஷன்ஸ் எல்லாம் மாற்றிடுறேன். ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட நார்மலாக பேசுகிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு 2 days முன்னாடி நடந்த ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, நம்ம ஸ்ரீலங்காவில் இப்போ தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது இங்கே பிரதேச சபை, அடுத்தது மாகாண சபை, அப்படிலாம் நிறைய ஒரு வலயங்கள் இருக்குது. அந்த வலயங்களை தாண்டி தான் அடுத்தடுத்து ஜனாதிபதி வரைக்கும் போகக்கூடியதாக இருக்கும். அப்படி இங்கே உங்களுக்கு தெரியும், போன வருஷத்திலிருந்து இங்கே ஜனாதிபதி தேர்தல் நடந்து இப்போ புதிய அரசாங்கம் ஆட்சி அமைச்சிருக்கு. என்னதான் அரசாங்கம் மாறினாலுமே கூட அலுவலர்கள், நல்லா அந்த வேர்டை கவனிச்சுக்கோங்க, அவங்க அதிகாரிகள் கிடையாது, அலுவலர்கள். ஏன் அப்படி சொல்றேங்கிறத வீடியோட எண்டில் நான் விஷயத்த சொல்றேன். அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கெல்லாம் வேலை செய்யும், யாருக்கெல்லாம் வேலை செய்யாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பத்தின ஒரு வீடியோ தான் இது. ஒரு 2-3 days இருக்கும். இப்போ என்ன விஷயம் நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். என்ன நடக்குதுன்னா, நான் பாட்டுக்கு நான் ஒரு ஸ்கூட்டி வச்சிருக்கேன். ஸோ என்னுடைய வாகனத்தை எடுத்துட்டு நான் போயிட்டு இருக்கேன். இப்ப என்னையும் ஒரு போலீஸ் அதிகாரி, மன்னிக்கணும், போலீஸ் அலுவலர் என்னைய நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டி லைசன்ஸ் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கா, அது எல்லாத்தையுமே செக் பண்ற. அது மட்டும் இல்லாம அந்த இங்க ஊர்ல சொல்லுவோம் புகை பரிசோதனை சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க அதிகமா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு வெளியில வருதான்னு சொல்லி செக் பண்ணி எக்கோ ஃப்ரெண்ட்லிக்காக ஒரு சர்டிபிகேட் தருவாங்க. அந்த சர்டிபிகேட் எல்லாம் இருக்கான்னு தான் செக் பண்ணணும். நான் அவ்வளவுமே, நான் 2 வாகனம் வச்சிருக்கேன். 2 வாகனத்திலுமே பெர்ஃபெக்டா இருக்கும். எந்த ஒரு டியூ டேட் அது முன்னுக்கையும் போகாது, பின்னாடியும் போகாது, கரெக்டா வச்சிருப்பேன். ஓகேயா? ஸோ இப்போ நான் போறேன். என்னை அவர் நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டின உடனேயே நான் அவர்கிட்ட என்னுடைய டாக்குமெண்ட்ஸை இறங்கி போயிட்டு நான் காட்டுறேன். இங்கே ஸ்ரீலங்கா, இந்தியா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான். இந்தியாவில இருந்து பார்க்குறவங்களா இருக்கலாம், அவங்களும் இந்த விஷயம் பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நம்ம இறங்கி போய் காட்டணும். ஆனால் அமெரிக்கா போன்ற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் காரில் போகிறீங்கன்னா ஸ்டேரிங்லேயே உங்களுடைய கை இருக்கணும். அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்ஸ் கேட்கும்போது நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா ஓகே. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்ம தான் இறங்கி போயிட்டு அவங்கள்ட்ட காட்டணும். ஸோ அது ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ அடுத்துதான் மெயின் ஸ்க்ரீன் பிளேயே நடக்க போகுது. என்னைய நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டின உடனே நான் கொண்டு போயிட்டு அவர்கிட்ட காட்டுறேன். காட்டிட்டு சார் இப்படி தான் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். காட்டிட்டு சீரியஸா ஒரு விஷயம், அந்த போலீஸ் அலுவலர் ஒருத்தருக்கு ஒரு டேட் பார்க்க தெரியாதா? எனக்கு அது என்னடா, ஸ்ரீலங்காவில் ஒரு டேட்டு பார்க்க தெரியாத ஒருத்தரையெல்லாம் போலீஸ் ஆஃபீஸரா எந்த அழகுல வச்சிருக்கீங்கன்னு தெரியல. மிஸ்டேக்கா இருக்கலாம், நம்ம பார்க்கறதுக்கு தவறு இருக்கலாம். ஆனா திரும்ப அதை வாதிக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்ட்டு அவர் அப்படிதான் பண்ணார். என்னுடைய இன்சூரன்ஸ் முடியுது December 16th முடியுது. இந்த December 16th முடியுது 2025. அவர் இவர் அந்த வருஷத்தை பார்க்காம இவர் என்ன செய்யறாருன்னா 2024, அது இன்னும் அவருக்கு 4 மாசம் கடந்துருச்சு, 5வது மாசம் ஓடிட்டு இருக்குங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாம அவர் என்ன பண்றாருன்னா, டிசம்பர் மாசமே முடிஞ்சிருச்சு, நீங்க ரினியூ பண்ணாம வச்சிருக்கீங்க, 5 மாசம் எப்படி நீங்க ஓடுனீங்க அப்படின்னு சொல்லி ஏன்ட்டு ஆக்ரோஷமா பேசுறாரு. அப்ப நான் சொன்னேன், இல்ல சார் இது 2025 அப்படின்ட்டு. அப்ப நீ என்ன, அவரு எங்க வீட்டுல எதுவும் வாங்கிட்டு வந்திருப்பாரோ தெரியல, அவன் ஒய்ஃப் நல்லா குத்தி அனுப்பியிருக்குமா இருக்கும். அதை கொண்டாந்து என்கிட்ட கொட்டுறாரு. அவர் என்கிட்ட சொல்றாரு, என்ன நீ சிங்களத்துல ஒரு விஷயம், நான் சப்டைட்டிலோட போடுறேன், மொக்கத்தமே தெதாஸ் விசிபாக்கியான்னே மட்டத கானகியான்னு என்ன அப்படிங்கிறாரு. நான் சிங்களத்துல என்ன விஷயம் சொல்றேன்னா, 2025 எனக்கு நீ கணக்கு சொல்ற, என்ன 2025 சொல்ற அப்படின்னு எனக்கு சொல்ல வாரியா அப்படின்னு என்கிட்ட கேட்கிறாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு நான் விளக்கம் சொல்ல சார், டேட் 2025 தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவருடைய அந்த மிஸ்டேக்கை சாரி மிஸ்டேக்கா பார்த்துட்டேன், இதோட முடிஞ்சு போச்சு, அங்கே எல்லா விஷயமே முடிஞ்சிருக்கும். ஆனா அவர் அதை பண்ணல. அவர் இந்த விஷயத்த பெருசுபடுத்துறாரு.
ஏதோ நான் அவருக்கு வந்து நான் கணக்கு சொல்லிட்டதாகவும் அவரை வந்து நாங்கள் இடத்துல வந்து நான் அவரை என்ன சொல்லிட்டேன், ஒரு அவர்கிட்ட பிழையை அங்கே சுட்டி காட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. ஆனால் அப்படி நடக்கவே இல்லை. நான் சொல்கிறேன், அவர் பிழையா டேட்டா பார்த்துட்டாரு. சார் இது வந்து 2025 தான் முடியுது அப்படின்னு நான் அவருக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையே அவருக்கு அறவே கிடையாது. நான் அந்த இடத்துல வந்து நான் வீடியோ ரெக்கார்டர் எடுக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். என்னால் முடியல. அந்த இடத்துல வந்து அந்த ஃபோன், அந்த இடத்துல அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட், நான் மட்டும்தான் இருந்தேன். ஸோ அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் என்னால் அந்த வீடியோ எடுக்கிறது அது எதுவுமே நான் வந்து அதை பண்ணணும்னு எனக்கு தோணலை, ஐடியா வரல. பட் இன்னும் யாரோடையாவது நான் போயிருந்தேன்னா கட்டாயம் நான் அதை பண்ணி நான் உங்களுக்கு ப்ரூஃபோடு நான் காட்டியிருப்பேன். நான் போய் சொல்ல வேண்டியது தேவையில்லை. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த நம்மளுடைய சேனலும் ஏதோ ஒரு நாள் வந்து பெரிய சேனலாக மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ அப்படியே தான் இருக்கும். அந்த சேனலில் நம்ம சேனல் பெரிய சேனலாக ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்து எல்லாரும் தான் பார்ப்பாங்க. அப்போ கேட்கலாம், என்ன நாட்டை பற்றி நீயே எப்படி சொல்லியிருக்க அப்படின்ட்டு. நான் அதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. நான் எதை பொய்யா ஒரு கதையை கட்டி நான் சொல்லலை. என்னோடைய அனுபவத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு நான் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறமா நான் அவர்கிட்ட சொல்லிட்டு, அவர் வந்து அங்க இன்னொரு உயர் அதிகாரி இருந்தார், அலுவலர் இருந்தார். அந்த உயர் அலுவலர்கிட்ட இவர் கொண்டு போறாரு என்னைய. பாருங்க இவர் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இவர் இன்னும் சுத்திட்டு இருக்காரு அப்படின்ட்டு. இப்ப நான் சொன்னேன், சார் இது வந்து 2025 டிசம்பர் 16 தான் முடியுது சார், வந்து இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னு என்னை கூட்டிட்டு வர்றாரு. அதுல டேட் என்ன போட்டிருக்குன்னா டிசம்பர் 15 முன்னுக்கு டேட்ல இருந்து போடுறாங்க. டிசம்பர் 15 2024 இருந்து டிசம்பர் 16 2025 வரைக்கும் இருக்குன்ட்டு. இவர் வந்து அது முன்னுக்குள்ள டேட்டை எதை பார்த்தாருன்னே தெரியல. பார்த்துட்டு இவர் வந்து அவர்கிட்ட கொண்டு போய் கூட அவர் சொல்றாரு, இல்ல இது இருக்குதானே அப்படின்ட்டு. அப்போ அவர் அங்க நான் வச்சு சொல்றாரு, இவர் எனக்கு நிறைய கதை சொல்றாரு, எனக்கு கணக்கு சொல்லித்தர வாரான் அப்படின்னு அவன் அப்படின்லாம் சொல்லிட்டார். நான் சொன்னேன், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. நீங்க யூனிஃபார்ம்ல இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க இவ்வளோலாம் பேசக்கூடாது. நானும் ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் தான், நீங்களும் ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் தான். அது மட்டும் இல்லாம நான் ஒரு சிட்டிசன், நீங்களும் ஒரு சிட்டிசன். ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து தான் பேசணும். அவர் வந்து உனக்கு எதுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும், நீ நான் அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு ஒரு கதை ஒன்று போயிட்டு. இப்படி இந்த கதை போய்கிட்டு இருக்கிற நேரமே ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, ஒரு ரேஞ்ச் ரோவர், சரியா, ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட அந்த வண்டி எபவ் ஒரு 3 crores மேல இருக்குமா இருக்கும், எனக்கு சரியா தெரியல. அந்த வண்டி வந்து வேகமா வருது, பயங்கர வேகமா, ஒரு ஒயிட் கலர் வண்டி வேகமா வருது. இவர் வந்து அவர் என்னன்னு தெரியல, டபுள் இண்டிகேட்டர் போட்டுட்டு தான் வர்றாரு. அவர் எது எமர்ஜென்சியா போறாரோ தெரியல, பயங்கர வேகமா வருது. ஐ திங்க் அவர் மிகப்பெரிய ஒரு பணக்காரன்னு நினைக்கிறேன், ஒரு மில்லியனியரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் அந்த வண்டி இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. வரும்போது இதே அலுவலர் என்ன செய்யறாருன்னா, அந்த வண்டியை நிப்பாட்டுறாரு. அவன் போயிட்டு அந்த பணக்காரர் என்ன செய்யறாருன்னா, அவன் போயிட்டு வண்டியை வேகமா சட்டனா ஒரு பிரேக் அடிச்சுட்டு கெட்ட வார்த்தையில, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கெட்ட வார்த்தையில அந்த போலீஸ் ஆபீசரை பேசிக்கிட்டு வாரான் இறங்கி. இவர் வந்து அந்த பணக்காரனுடைய முகத்தை பார்த்துட்டு, மாத்தியா ஒயாத மேயாத அப்படின்னா என்ன சொல்றான்னா, ஓ சார் நீங்களா, சாரி நீங்கன்னு தெரியாது அப்படின்னு பேசிட்டு வர. அந்த பணம் படைத்தவர் என்ன செய்யறாருன்னா, அப்படி பேசிட்டு வர்றாரு, கெட்ட வார்த்தையில ஒரு 4-5 கெட்ட வார்த்தை சிங்களத்துல பேசிட்டு வராரு. எதுக்குடா என்னை நிப்பாட்டின அப்படின்னு கேட்டுட்டு வர்றாரு. இவர் இங்க பம்முறாரு, அந்த போலீஸ் ஆபீசர் வந்து பம்முறாரு. பம்மி, ஓ நீங்களா, எனக்கு நீங்கன்னு தெரியாது, சரி சார் சாரி நீங்க போங்க அப்படின்ட்டு அவர் வந்து அங்கே ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் நடந்து அவர் போயிட்டார். ஓயா நான் உன்னை பார்த்துக்கிறேன் இரு அப்படின்ட்டு, யார் வண்டியை நிப்பாட்டுற அப்படின்ட்டு போறாரு. இப்ப இந்த அதிகார வர்க்கம் எங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் அப்படி கிடையாது. அந்த சிங்களத்துல ஒரு விஷயம், கொந்தை பணத்தியன்ன மாத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இடுப்புல வந்து உயிர் இருக்கிற ஒரு அலுவலர் அப்படிங்கிற ஒரு அதிகாரியோ ஒரு அலுவலரோ சொல்லலாங்க. அப்ப அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காங்க, அப்படி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளவு பெரிய சல்லிகாரன், எவ்வளவு பெரிய ஒரு பணம் படைத்தவர் யாரா இருந்தாலுமே கூட நேர்மையா நின்று வேலை செய்யற சில அதிகாரிகள், அலுவலர்கள் ஸ்ரீலங்காவில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஓகேயா? ஏன் நான் அதிகாரி சொல்லி அலுவலருக்கு மாத்திரேன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஏன்னு நான் சொல்றேன். இப்ப நம்ம
ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நிலைமையில போயிருச்சு. என்னுடைய பிரதேசம் அப்படிதான் இருக்கு. நான் சொல்றது பயப்பட மாட்டேன். என்னுடைய பிரதேசம் வந்து பணத்துக்கு பயந்த அலுவலர்கள் தான் இருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம நான் வந்து இப்ப என்னுடைய பிரச்சனை அங்கே வந்து முடிய போற மாதிரி ஒரு கட்டம். சரி அனுப்பி விடு அப்படின்ட்டு. அவர் அப்பயும் என்னை விடுறதா இல்லை. அது எப்படி சார் அனுப்புறது? இவனுக்கு வந்து அந்த ஃபைன் போட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை நிப்பாடி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இது எந்த வகையில் சரின்னு எனக்கு தெரியல. அப்போ நிப்பாடி வச்சுட்டு என்னைய வந்து அவர் வந்து அந்த எல்லோ கலரில் ஒரு ஷீட் கொடுப்பாங்க. அந்த ஷீட்டில் வந்து இவ்வளோ ஃபைன் அப்படின்னு இருக்கும். எனக்கு வந்து 1100 rupees ஃபைன் போடுவேன். ஏன்னா 1000 rupees ஃபைனு இதில் வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் கட்டிட்டு அந்த ரிசிப்டை கொண்டாந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து அங்கேருந்து தான் லைசனை திரும்ப எடுத்துக்க வேண்டி வரும். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கறதுக்காக இவங்க போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறாங்க தானே, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் நபர்கள் வேலை செய்யறதுக்காக அவங்களுக்கு நான் 100 rupees சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கணும். அப்போ 1100 ரூபாய் என்னுடைய கையில இருந்து போகுது. ஓகேயா? இது யாருக்கு? என்னுடைய தப்பு இதில் என்ன இருக்கு? ஒரு தப்புமே கிடையாது. அப்ப என்னுடைய தப்பு எதுவுமே இல்லாம என்னைய வந்து எப்படி அவங்க வந்து இப்படி பண்ண முடியுங்கிறது என்னுடைய கேள்வி. இப்ப நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, எனக்கு நடந்தது நியாயமா அநியாயமான்ட்டு. அப்புறமா நான் வந்து சரி இல்ல நான் எந்த தப்புமே பண்ணாம எப்படி இதுன்ட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு. வாகனத்துல ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருந்தா அதுல ஏதாவது எழுதுவோம் அப்படின்ட்டு. அந்த டைம்ல பாக்குறாரு. நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஒரு டைம்ல போட்டிருந்தேன். இப்ப அதெல்லாம் வந்து நான் நிறுத்திட்டேன், எல்லாமே கழட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து எதுவுமே எழுதுறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ வேற வழியே இல்லாமல் அவர்கிட்ட ஈகோ வந்து இடம் கொடுக்க மாட்டேங்குது. ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு இப்படி ஈகோவுக்கு இடம் கொடுத்துக்கிருந்தா மனுஷனாதான் தெரியல எனக்கு. இவங்களுக்கெல்லாம் எப்படி வேலை கொடுத்தாங்க, இவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி ட்ரைனிங்கு, எந்த மாதிரி உளவியல் ரீதியாக மன ரீதியாக வளர்ச்சி இல்லாத மன ரீதியாக குன்றிய ஒருத்தரால் தான் இந்த அளவுக்கு ஒரு அடமண்ட்டாக இருக்க முடியும். சரி ஓகேன்னு அந்த ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சு அனுப்பியிருக்கலாம். என் மேல எந்த தப்புமே கிடையாது. நான் ஒரு அலுவலர் இருக்கார், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காருன்னா நம்ம அங்க போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஓவரா ரூல் பேசிக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் அப்படி ஆளும் கிடையாது. நானும் ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரி ஹியூமன், ஒரு ஆர்டினரி பர்சன். அதனால நான் ஓவராலாம் போயிட்டு அங்க பேசிட்டு போவேன், காட்டுவேன். சரினா சரி, ஏதாவது என் மேல தவறு இருந்தா ரிசிப்ட் கொடுப்பாங்க, நான் போயிட்டு 1100 rupees கட்டிட்டு நான் எடுத்துடுவேன். நான் சொல்றது மினிமம் ஃபைன். மேக்சிமம் 25,000 50,000 வரைக்கும் ஃபைன்ஸ் இருக்கு. இப்போ இவர் வந்து என்னை எப்படியாவது திரும்ப என்னைய சொல்லி பயமுறுத்துறாரு. கோர்ட்டுக்கு போடுவேன், கோர்ட்ஸ்க்கு நீங்க போக வேண்டி வரும், வழக்கு போடுவேன் உங்க மேல அப்படின்ட்டு. இப்ப இதுல எனக்கு ஒரு கேள்வி. இந்த பிரதேசத்தில் உள்ள அலுவலர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னன்னா, பணம் படைத்தவர்களை பார்த்து பம்முறீங்க. அவன் வந்து லைசன்ஸ் வச்சிருக்கானா, ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கானா, இல்லாட்டி ஸ்மோக் டெஸ்ட் சர்டிபிகேட் வச்சிருக்கானா, ஒரு மண்ணு வச்சிருக்கானா, எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க? அவனுக்கு ஒரு கூனை கும்பிட போட்டு, ஏன்னா ஈவினிங் அவனுக்கு நல்ல பொட்டில் வாங்கி கொடுப்பாரு. சரியா? அதனால அது பக்கம் போறது. எங்களை மாதிரி ஆளுங்க சாதாரண மக்கள் வந்து இதெல்லாம் பண்றது கிடையாது. அதனால வழக்குக்கு போடுவேன், அது போடு, இது பண்ண என்னை பயமுறுத்துறாரு. எனக்கு நான் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் ஐ நோ மை ரைட்ஸ் அண்ட் லோஸ். ஓகே? ஏன்னா ஒரு சிட்டிசனா நீங்க ஒவ்வொருத்தருமே உங்களுடைய உரிமைகளையும் உங்களுடைய சட்டத்திட்டங்களையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களால அவரையும் செக் பண்ண முடியும். தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் இலங்கையில இருக்கு. ஸோ நீங்க உண்மையுமே போலீஸ் ஆஃபீஸரா, உங்க ஐடி கார்டை தாங்க, உங்க பெட்ஜ் நம்பர் என்ன, நீங்க அவரை செக் பண்ணலாம். அந்த அளவுக்கெல்லாம் பேசி ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவரை எனக்கு நல்லாவே தெரிஞ்சவர், அவர் இந்த சரௌண்டிங்ல ஒர்க் பண்றவர். ஆனாலும் அன்னைக்கு அப்படி நடந்துகிட்டார். அப்ப நான் கேட்கிறேன் ஒரு விஷயத்த, சார் நான் எதுவுமே பண்ணல, ஏன் சார் இவ்வளவு தூரம் அதை போறீங்க அப்படின்ட்டு. நீ எனக்கு கணக்கு சொல்ல பத்தியா, அதுதான் எனக்கு பிடிக்கல அப்படின்னாரு. நான் ஒரு கணக்குமே சொல்றேன், அமைதி ஆயிட்டேன். எனக்கு அந்த இடத்த விட்டு போகணும். இப்ப நான் ஓவரா மற்றவங்க மாதிரி போட்டு பிடிச்சுக்கிட்டு அது நான் ஜெயிக்கணும்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் எப்பயுமே ஒரு விஷயத்த யோசிப்பேன், முட்டாள்கள் கிட்ட ஆர்கியூ பண்ணக்கூடாது, விலகிதான் போகணும். ஸோ முட்டாள்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க முட்டாள் ஆயிருவீங்க. அதனால நான் முட்டாள்கள் கிட்ட ஆர்கியூ பண்றதே கிடையாது. அதனால நான் என்ன செஞ்சுட்டேன், நான் அமைதி ஆயிட்டேன். அவர் முட்டாள்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஈகோ வந்து அவர் கண்ணு இல்ல, காது, மூக்கு 9 துளைகள் இருக்குன்னு சொன்னாலும் அந்த 9ஐயும் அடைச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் அவர்கிட்ட எந்த விஷயமே அதை பத்தி எதுவுமே பேசல. சார் வேணாம் சார், நானே சாரி சொன்னேன். நான் அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க, நான் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறேன்.
இல்லை நான் போட்டேன் அவன் நிற்கிறார். இப்போ இவனை என்ன செய்யறது சொல்லுங்க சார்? நான் எதுவுமே தப்பு பண்ணாமல் என் மேலே போடாதீங்க சார். இவ்வளோ நேரம் இருந்துட்டு இந்த காசு இவ்வளோ நேரம் இந்த மிரட்டி ஒரு 20-15 மினிட்ஸாக என்னைய போட்டு உருட்டினது எதுக்கு அப்படின்னா காசுக்காக. அவர் வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் ஜீப் கொடுத்துருக்காங்க, டிராஃபிக்கு பைக் கொடுத்துருக்காங்க, 3 வீல் கொடுத்துருக்காங்க, 3 வீலர் முச்சக்கர வண்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அங்கே 3 வீலர் நிற்கிது, பைக் ஒன்று நிற்கிது. அவர் என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. கீயக்கறி தீல என்ன அப்படிங்கிறார். அப்போனா எவ்வளோவாவது போட்டுட்டு போனேன், என்ன பிச்சையா இருக்கிறீங்க? எவ்வளோ போட்டு போகிறதுக்கு வீல் இருக்குது, வீலில் 3 வீலர் இருக்குது, அந்த 3 வீலரில் எவ்வளோவாவது கொடுத்துட்டு போ, அங்கே அந்த முன்னுக்கு சீட்டில் வச்சுட்டு போ அப்படிங்கிறார். இப்போ இவ்வளோ அந்த லஞ்சத்தை கேட்டு நான் எதுக்கு லஞ்சம் கொடுக்கணும்? எனக்கு அது அவசியமே இல்லை. நான் எந்த தப்புமே பண்ணலை. தப்பே பண்ணாலும் நான் ஏன் லஞ்சம் கொடுக்கணும்? நான் தண்டனை அனுபவிச்சுட்டு போகிறேன், எனக்கு அது தேவையில்லை. இவங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே லஞ்சத்தை கொடுத்து 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 அவனும் வாங்கி 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 எல்லாருமே என்ன செஞ்சுட்டானுங்க, அதுக்கு பழக்கப்பட்டானுங்க. இங்கேயும் அப்படிதான். நானும் அங்கே வந்துட்டு போன சில வாகனங்கள் அவ்வளோ நான் என்னைய நிப்பாட்டி இருந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வாகனங்கள் வந்துட்டு போயிடுச்சு. எல்லாரும் எவ்வளவு கொடுத்துட்டு தான் போறானுங்க. அப்போ எவர்கிட்டையும் எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது. அப்போ காசு கொடுத்தா நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க, என்ன வேணாலும் பண்ணுவீங்க காசு கொடுத்தா அப்படிங்கிற மீனிங் வருது இல்லை? அப்போ நான் காசு கொடுத்துட்டா அப்போ நான் என்ன சொன்னாலும் செய்வீங்க. அப்போ நான் என்னன்னா சொல்லலாம், அப்போ டிமாண்ட் பண்ணலாம், அப்போ அப்படிங்கிற ஐடியாவா? அப்போ அது என்னன்னே எனக்கு விளங்கலை. அப்போ இந்த விஷயத்த இவர் வீலில் போட்டு போ அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் என்ன சொன்னேன், இல்லை சார், நான் நீங்கள் எழுதுறா இருந்தால் எழுதிக்கிங்க, நான் கொடுக்கலாதுன்னு சொல்லிட்டு நான் வேகமாக நடந்து, எனக்கு சொன்னார்ல, என்னை அனுப்ப சொல்லி சொன்னார்ல அந்த உயர் அலுவலர், அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட நான் போகிறேன். போயிட்டு நான் சொல்கிறேன், சார் இவர் என்னை காசு கேட்குறாரு சார், என்னை போக விட மாட்டேங்கிறாரு சார், ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, நான் போகணும் சார், ரொம்ப லேட் ஆச்சு, இப்போயே ஆல்ரெடி 20 மினிட்ஸ் லேட் ஆச்சு, நான் போகணும் சார், என்னை அனுப்புங்க அப்படின்ட்டு சொன்னதுக்கு அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் கூப்பிட்டாரு. உனக்கு என்னன்னு அவர்கிட்ட இவர் சொல்கிறாரு, நான் இப்படி கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் இவர் என்னைய சொல்கிறார், இவர் ஒரு டீச்சர், இவரை நீ இப்படி சொல்லலாமா செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவர் என்னை அனுப்ப சொல்கிறாரு. நானும் திரும்ப நான் இந்த பக்கம் வரேன், ஏன்னா லைசன்ஸ் இன்சூரன்ஸ்லாம் இவர் கையில் தான் இருக்குது. திரும்பியும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு நாளைக்கு மாட்டுவா தானே, இன்னொரு நாளைக்கு உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். இது என்ன இதுதான் இப்போ ஒரு உங்கள் கையில் அதிகாரம்ங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னால் சாதாரண மக்களை இப்படித்தான் கஷ்டப்படுத்துவீங்களா? 20 நிமிஷம் எனக்கு லேட் பண்ணாராங்கன்னு இப்படி தான் கஷ்டப்படுத்துவீங்க. இப்படிலாம் இருக்கும்போது இந்த நாட்டை எல்லாருமே வெறுப்பாங்க. இந்த மக்களை, இந்த அதிகாரிகள், அலுவலர்கள் எல்லாருமே வெறுப்பாங்க. இப்படி இருக்கிறப்ப எப்படி சீரியஸா ஒரு விஷயம், கணக்கா நைட் டைம்ல எல்லாரும் நிற்பாங்க. நிற்கும் போது ஏன் நானே நிறைய முறை பார்த்தேன், இந்தா வந்துட்டானுங்க, கரெக்டா டைமுக்கு வந்துருவானுங்க, இப்படிதான் சொல்லுவாங்க. யாருக்குமே இங்க போலீஸ் அலுவலர்களுக்கெல்லாம் யாருமே இங்க மனசார யாரும் மரியாதை கொடுக்கறதா கிடையாது. ஏந்தா வந்துட்டானுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நான் பர்சனலா அப்படி கிடையாது. ஏன்னா அவங்களுடைய யூனிஃபார்ம், அவங்களுடைய தரம், அவங்களுடைய இருக்கிற பதவிக்கு நாம கட்டாயம் மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அதனால நான் அவங்களுக்கு நான் சார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தான் நான் பேசுவேன். அப்படி நான் நிறைய இடங்கள்ல, நான் வெளியில எவ்வளோ இடங்கள்ல டிராவல் பண்ணியிருக்கேன். ஆனா அங்க உள்ளவங்க எல்லாம் அப்படி கிடையாது. அவங்களும் பார்ப்பாங்க, ரைட், ஓகே, ஞாபகப்படுத்துவாங்க. எனக்கு சில நல்ல போலீஸ் அலுவலர்கள் இருக்காங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ஞாபகப்படுத்துவாங்க எனக்கு, சார் இது உங்களுக்கு முடிய போகுது, நீங்க குயிக்கா அதை ரினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு எனக்கு ஞாபகப்படுத்துவாங்க. அந்த மாதிரி நம்ம மனசார பாராட்டத்தக்க அப்படி ஒரு மரியாதை ஒன்று நம்ம மனசுலேயே அவங்களுக்கு மேலே ஏற்படும். அப்படி இருக்கிறவங்க இருப்பாங்க. இப்படி ஒரு 100 ரூபாய்க்கும் 150 ரூபாய்க்கும் அலைஞ்சிக்கிட்டு ரோடா நிற்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ இந்த அழகுல தான் நம்மளுடைய ஸ்ரீலங்கா இருக்கு. நிறைய பேர் நான் பார்க்குறேன், ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா நிறைய வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க எல்லாருமே பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ரீலங்கா இப்படி இருக்கு, இயற்கை அழகு அப்படி இருக்கு அப்படின்ட்டு. இயற்கை அழகுல ஸ்ரீலங்காவை அடிச்சுக்க முடியாது எந்த நாட்டாலையும், அதை நான் ஒத்துக்கிறேன் தான். ஆனா மக்களும் நல்ல மக்களும் இருக்காங்க, நல்ல அலுவலர்களும் இருக்காங்க, நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி சில ஈகோ பிடிச்சவங்களும் இருக்காங்க. அதனால ரொம்ப மனசுக்கு கவலையான ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது இந்த வீடியோ
வைரல் ஆகும் அப்படியா இருந்தால் 4 பேத்துக்கு தெரியும் அப்படின்னா இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ வீடியோட இந்த கருத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கணும்னு நினச்சேன். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதே மாதிரி இல்லாமல் வேற ஏதாவது கருத்துக்கள் நான் உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நான் அந்த ஒரு வீடியோ போடுவேன். ஸோ இன்னொரு ஃபேக்ட் விஷயத்தில் வந்து உங்களை நான் சந்திக்க முடியும். அண்ட் பாபாய், திஸ் இஸ் டிகோடிங் தமிழன்.